வணக்கம் அன்பான கன்னிராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமையப்பெற்று ராசியை பார்க்கின்றது என்பது 2-9 கூடியவரும் 7ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் 18ஆம் தேதியில் மாதத்தில் பிற்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதத்தில் பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பலமாக ஆரோக்கியத்திலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் வைகாசி 18 தேதிக்கு பிறகு உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருந்து மீண்டும் 2ஆம் இடத்ததிபதி மறைந்து நிறைந்த பலனை கண்டிப்பாக கொடுக்க போகின்ற சுபகிரகம் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்றது. இதனால் வரையில் இருந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வைகாசி மாதங்களிலே 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்கின்ற அமைப்பும் பஞ்சமாதிபதியும் 5-9 கலந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே பூர்வீகத்திலே குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை வைகாசி மாதங்களில் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் கல்யாணங்களிலே வம்பு வழக்கு இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. அவர் 10ஆம் இடத்திலிருந்து தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கன்னிராசியை பொறுத்தவரை நவகிரகங்களில் சஞ்சாரம் என்பது 4ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி மட்டுமல்ல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற காரணத்தினாலே லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதங்களிலே கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில அற்புதத்தையும் தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு தொழில் மாற்றங்களிலே நல்லதொரு பொருளாதார உயர்வுகளும் உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் கௌரவம் அந்தஸ்துக்கு குறைவு இல்லை என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதைகள் கூடுகின்ற ஒரு மாதம் வைகாசி மாதங்களிலே சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலிருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது நல்லதொரு மாற்றங்களை இங்கே செவ்வாயும் சுக்கிரனும் பார்வை அற்புதமான உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு காற்றாசி வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது. கல்யாணம் சுப விசேஷங்களுக்கு அற்புதமான 2ஆம் இடத்ததிபதி குரு சுக்கிரன் பார்க்கின்ற இந்த மாதங்களிலே கல்யாணம் நடத்துகின்றவர்களுக்கும் கல்யாணம் செய்யக்கூடியவர்களுக்கும் இதனால் வரையில் தடதாமதங்களிலே இருந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு சுப விசேஷங்கள் குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தை குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கொடுக்க பெறுகின்றது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை வீடு வாகன சொத்து சுகங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 5 கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது என்பது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் பிரிவினை வம்பு வழக்குகளிலே கோர்ட்டு கேசுகளிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு முடிவுகளை குரு